ஹலோ செல்லங்களா, இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ்க்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அண்ணே ஸ்தோத்திரண்ணே. சோதரண்ணே, எப்படிண்ணே இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்கல்லண்ணே? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். கர்த்தருடைய கிருபையில அதானே தேவை. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிண்ணே உங்களை சந்திச்சது. சரிண்ணே, பாருங்கண்ணே, நம்ம பிள்ளைங்க நமக்கு முன்னாடியே வந்து தயாரா உட்காந்துருக்காங்கண்ணே. ஆமாண்ணே, நான் பார்த்தேன், இந்த எல்லாரும் முன்னாடி ரெடியா உட்காந்து. ஆமாண்ணே, அவங்க மட்டும் இல்லண்ணே, அவங்க வீட்டுல அப்பா அம்மா அக்கா தங்கச்சி எல்லாரும் வந்து உட்காந்துருக்காங்க. தாத்தா பாட்டி கூட வந்திருக்காங்க. ஆமாண்ணே, எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் சொல்லிடுறோம். ஸ்தோத்திரம். ஸோ உங்க எல்லாரையும் இன்றைய ஆன்லைன் சண்டே கிளாஸ்ல நாங்க வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். அண்ணே, ஏதோ ஒண்ணு குறையிற மாதிரி இருக்கேண்ணே. ஆமாண்ணே. என்னண்ணே குறைக்குது? டேவிட் அண்ணே இல்லையாண்ணே? ஆமாண்ணே, எங்கடே போனாங்க? அவர் வீட்டுல தூங்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இருக்காதுண்ணே, ரொம்ப நல்ல அண்ணே. வந்துருவாங்கண்ணே சீக்கிரம். அப்படியா? டேவிட் அண்ணன் மாதிரியே தெரியுது. ஆனா இல்லண்ணே, வேற யாரோண்ணே பவுமடி எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. ஆமாண்ணே. ஸ்தோத்திரண்ணே. நீங்களா? ஆமாண்ணே, நான் தானே. யான் கூட யாரோ வர்றாங்கன்னு நினைச்சு கொஞ்சம் பயந்துட்டேனே. அப்படியாண்ணே? ஆமாண்ணே ஆமாண்ணே. என்னண்ணே திடீர்னு இந்த வேஷம்? வெளியே வரும்போது மாஸ்க் போடணும் தெரியாத உங்களுக்கு? போடணும், போட்டா அழகு போயிரும்லண்ணே. அச்சோ, கொரோனா வந்துரும்ல, அது வேற இருக்கோ? ஆமாண்ணே, நமக்கு உயிர் முக்கியம்ண்ணே. ஆமாண்ணே, அழகு கூட வேணாண்ணே, நமக்கு உயிர் வேணும்ல. உயிர் வேணும். ஆமாண்ணே. சரி, ரைட்ண்ணே. சரி பிள்ளைங்களா, அப்ப அண்ணே சொல்றதை நம்ம எல்லாரும் இன்னைக்கு கேட்டுக்குவோம். இனிமே எங்க வெளியே போனாலும் மாஸ்க் போட்டு போங்க, சரியா? அதே மாதிரி சானிடைசர் யூஸ் பண்ணுங்க, ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணுங்க, சோஷியல் டிஸ்டன்ஸோட எல்லார்ட்டையும் என்ன செய்யுங்க, பழகுங்க, சரிங்களா? ஸோ ஒரு நல்ல ஒரு மெசேஜோட அண்ணன் நமக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங்லயே. ஸோ அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைய செஷனுக்குள்ள நம்ம என்ன செய்ய போறோம், போக போறோம், சரியா பிள்ளைங்களா? இன்னைக்கு செஷன்ல நமக்கு நம்மளை என்ஜாய் பண்றதுக்கு நிறைய அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்கு. அவைகள் என்னென்னங்கிறத நம்ம இப்ப அடுத்தடுத்து நாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடினே நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். என்ன கொஸ்டின்? நேத்து என்ன டேட்னே? நேத்து சில்ட்ரன்ஸ் டேனே. சில்ட்ரன்ஸ் டேவா? ஆமாண்ணே. என்னண்ணே இப்படி சொல்லிட்டீங்க? அண்ணே என்னண்ணே இப்படி சொல்றாரு? ஆமாண்ணே, அவர் தப்பா இண்டிபெண்டன்ஸ் டேவை போய் சில்ட்ரன்ஸ் டேன்றாரு பாருங்க. அச்சோ, இவர் பரவாயில்ல போலயே. ஆனா இண்டிபெண்டன்ஸ் டே போன மாசமே முடிஞ்சிருச்சுண்ணே. ஆமா இல்லண்ணே, நேத்து செப்டம்பர் 5. செப்டம்பர் 5 தானே? ஆமா, அதான் சில்ட்ரன்ஸ் டே. பிள்ளைங்களா நீங்க சொல்லுங்க பாப்போம், நேத்து என்ன டே? பாத்தீங்களா, அவங்க தான் கரெக்டா சொல்றாங்க. நேத்து டீச்சர்ஸ் டே. ஆமா ஆமாண்ணே, மறந்தே போயிடுச்சுண்ணே. நமக்காக பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய நம்மளுடைய ஆசிரியர்களை நம்ம நினைவு கூர்ந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இது. நம்மளுடைய பழைய பிரசிடென்ட் ராதாகிருஷ்ணன் அவங்களுடைய பர்த்டே. ஆமாண்ணே. ஸோ இந்த நாளில் நம்ம சண்டே கிளாஸ்ல நம்மளுக்கு பாடம் எடுக்கக்கூடிய எல்லா டீச்சர்ஸ், மிஸ், சார், அதே மாதிரி நமக்கு டியூஷன் எடுக்கக்கூடியவங்க, அதே மட்டும் இல்லை நமக்கு காலேஜில் கிளாஸ் எடுக்கக்கூடிய ப்ரொஃபசர்ஸ், லெக்சரர்ஸ் எல்லாருக்காகவும் நம்ம என்ன செய்ய போறோம், இந்த நாளில் நம்ம ஜெபம் பண்ண போறோம். முக்கியமா ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறவங்க கண்டிப்பா நமக்காக ரொம்ப நேரம் உட்காந்து முயற்சி பண்ணி ஆன்லைன் கிளாஸ்க்கு ப்ரிப்பேர்லாம் பண்ணி நமக்கு என்ன செய்யறாங்க, கிளாஸ் எடுக்கிறாங்க. நம்ம என்ன செய்யக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது. மிஸ் பண்ணக்கூடாது மட்டும் இல்லனே, மியூட்ல போட்டு போயிடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப என்ன செய்யும், முக்கியம். சரி, இன்னைக்கு நம்ம செஷனுக்குள்ள போகலாமா? ஓகேண்ணே, வாங்க. இன்னைக்கு அழகான ஒரு பாட்டை என்ன செய்ய போறோம், கேட்க போறோம். கேட்கலாமா? வாங்க பிள்ளைங்களா போலாம். எல்லாரும் கைதட்டி பாட போறோம், சரியா? 2 கை கொண்டு வந்தவங்க கைதட்டி பாடுங்க. தையாரே தையாரே தையர தையா, ஒய்யாரே ஒய்யாரே ஒய்யர ஒய்யா. அறிந்து கொண்டேன் நான் அறிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன் நான் புரிந்து கொண்டேன். புத்தம் புது வாழ்க்கையை எனக்கு தந்தார் நான் புரிந்து கொண்டேன். நித்தம் நித்தம் ரட்சிப்பை இயேசு தந்தார் நான் அறிந்து கொண்டேன். புத்தம் புது வாழ்க்கையை எனக்கு தந்தார் நான் புரிந்து கொண்டேன். நித்தம் நித்தம் ரட்சிப்பை இயேசு தந்தார் நான் அறிந்து கொண்டேன். சந்தோஷமாய் துதித்து பாடுவேன், நான் மகிழ்ச்சியோடு துள்ளி ஆடுவேன். சந்தோஷமாய் துதித்து பாடுவேன், நான் மகிழ்ச்சியோடு துள்ளி ஆடுவேன். நான் மகிழ்ச்சியோடு துள்ளி ஆடுவேன். தையாரே தையா
ஒய்யாரே தையர தையா ஒய்யாரே ஒய்யாரே ஒய்யர ஒய்யா ஐயாரே தையாரே தையர தையா ஏய் ஒய்யாரே ஒய்யாரே ஒய்யர ஒய்யா. அண்ணே இந்த பாட்டுடைய அர்த்தம் என்னன்னு தெரியுமாண்ணே? என்னது தெரியாதண்ணே? அண்ணே உங்களுக்குண்ணே? எனக்கு சுத்தமாக தெரியாதுண்ணே. என்னண்ணே இந்த பாட்டுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னைய அவரோட ஃப்ரெண்டா தெரிஞ்சுக்கிட்டாருண்ணே. ஓஹோ, எவ்வளவு சந்தோஷம். ஆமா, அது மட்டும் இல்ல, ஃப்ரெண்ட்னா gift கொடுப்பாங்கல்ல, ஆமா, எனக்கு அவர் ஒரு gift கொடுத்திருக்காரு. அது என்ன gift தெரியுமா? தெரியாதுண்ணே, நீங்க சொல்லுங்க. ரட்சிப்பு. என்னைய இயேசு தெரிந்து கொண்டு எனக்கு ரட்சிப்பு கொடுத்துட்டாரு. அதனால நான் என்ன செய்வேன்? துள்ளி குதிச்சு பாட்டு பாடுவேன், நடனம் ஆடுவேன் அப்படின்னு இந்த பாட்டுல நம்ம கத்துக்கிட்டோம். சரியா? இந்த பாட்டுல அர்த்தம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் இதே பாட்டை பாட போறோம். பாடலாமா குட்டீஸ்? ஓகே, வாங்க பாடலாம். எல்லாரும் கைதட்டி பாட போறோம். சரியா? 2 கை கொண்டு வந்தவங்க கைதட்டி பாடுங்க. ஐயாரே தையாரே தையர தையா ஒய்யாரே ஒய்யாரே ஒய்யர ஒய்யா அறிந்து கொண்டேன் நான் அறிந்து கொண்டேன் புரிந்து கொண்டேன் நான் புரிந்து கொண்டேன் புத்தம் புது வாழ்க்கையை எனக்கு தந்தார் நான் புரிந்து கொண்டேன் நித்தம் நித்தம் ரட்சிப்பை இயேசு தந்தார் நான் அறிந்து கொண்டேன் புத்தம் புது வாழ்க்கையை எனக்கு தந்தார் நான் புரிந்து கொண்டேன் நித்தம் நித்தம் ரட்சிப்பை இயேசு தந்தார் நான் அறிந்து கொண்டேன் சந்தோஷமாய் துதித்து பாடுவேன் நான் மகிழ்ச்சியோடு துள்ளி ஆடுவேன் சந்தோஷமாய் துதித்து பாடுவேன் நான் மகிழ்ச்சியோடு துள்ளி ஆடுவேன் நான் மகிழ்ச்சியோடு துள்ளி ஆடுவேன் ஐயாரே தையாரே தையர தையா ஒய்யாரே ஒய்யாரே ஒய்யர ஒய்யா ஐயாரே தையாரே தையர தையா ஏய் ஒய்யாரே ஒய்யாரே ஒய்யர ஒய்யா.